Good evening. இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போம். ஒரு 2-3 minutes பார்ப்போம். Good evening, sir. Join with you, Manda. Okay, Good evening. Good evening, sir. Okay, sir. ஆயிட்டு நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த 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 5வது 6வது கொஸ்டின் உங்களுக்கு செய்யக்கூடியதா இருந்துச்சா? நாங்க லாஸ்ட் டைம் ஹோம்ஒர்க் தந்ததில்ல, முதலாவதுல இருந்து 4வது கொஸ்டின் மட்டும் செய்தோம். ரைட், 5வதுக்கு என்ன ஆன்சர் வந்து 5வது கேள்வி வந்து, ஒரு பள்ளியில் 120 மாணவர்கள் உள்ளனர். மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் விகிதம் 20க்கு 1. அதற்கான ஆசிரியர்களின் எண்ணிக்கை என்ன? அப்ப இல்லாம இருக்க மாணவர்களின் தொகை எவ்வளவு? 120, சார். 120. எல்லாமா இருக்கும் மாணவர்களின் தொகை 120. சரியா? அப்ப சொல்லுங்க, எங்கள்கிட்ட எக்ஸ் வந்து 120, மாணவர்களின் தொகை வந்து 120. ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் விகிதம் என்ன? 20க்கு 1, சார். 20க்கு 1. அதாவது 20 மாணவருக்கு ஒரு ஆசிரியர், இல்லையா? கேள்வி வந்து எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறோம்? கேள்வி வந்து எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறோம்? அப்ப இத நாங்க சமன்பாட்டை கண்டுபிடிச்சு அதுல இருந்து காணணும். சரியா? அப்ப இந்த விகிதத்தை பாவிச்சோம்னா நீங்க எப்படி இதை கண்டுபிடிப்பீங்க? ஒரு விகிதம் வந்து 20க்கு 1, இல்லையா? அது சமன் எத்தனை மாணவர்கள் இருக்கணும்? 120. எங்களுக்கு தெரியாத காரணி y என்று எடுப்போம். அதாவது எத்தனை ஆசிரியர்கள் இருக்கணும்ன்றதான் எங்களுக்கு தெரியாது, இல்லையா? அப்ப இத நாங்க படிச்சுட்டோம் ஆல்ரெடி. இத நாங்க 20/1 சமன் 120/y என்று எழுதலாம். வீத சமன் இப்படி எழுதலாம். இந்த சமன்பாட்டுக்கு இங்கால இருக்கிற y 20ஆல பெருக்கி 20y எழுதலாம். சமன்பாட்டுக்கு இங்கால இருக்கிற 120ஆல பெருக்கி 120 எழுதலாம். ஆகவே y சமன் 120/20, y இன் பெருமானம் 6. ஓகே, அடுத்த கேள்வி வந்து, விகிதம் பயன்படுத்தி x/3 சமன் 4/6 என்ற சமன்பாட்டின் x மதிப்பை கண்டறியவும். x சமன் 2 சார் விட x சமன் 2, அதாவது x/3 சமன் 4/6. x/3 சமன் 4/6. அதான் கேள்வி. சமன்பாட்டுக்கு அங்கால இருக்கிற எக்ஸ சமன்பாட்டுக்கு இங்கால 4/6 6ஆல பெருக்கணும்டா 6x சமன் சமன்பாட்டுக்கு வலதுல இருக்கிற 3ஆல அங்க சமன்பாட்டுக்கு அங்கால இருக்கிற 4ஆல பெருக்கணும்டா 12. ஆகவே x சமன் 12/6, x சமன் 2. விளங்கிச்சா? ஓகே, வெரி குட். அப்ப உங்களுக்கு நான்
உங்களுக்கு நேர்விகித சமன் எப்படி செய்யறேன்னு இப்ப தெரியும் இல்லையா? நேர்விகித சமன் கேள்விகள் என்ன மாதிரி செய்யறாங்க. ஓகே, நாங்க அப்ப இன்னைக்கு இன்னொரு டாபிக்கு போவோம். சுட்டிகள். ஓகே, அப்ப சுட்டிகள் என்றா என்ன என்றதை இப்ப பார்ப்போம். இப்ப சுட்டிகள் என்றா ஒரு எண்ணுக்கு அடுக்காக கொடுக்கப்படும் எண் வந்து சுட்டிகள் எனப்படும். 2 × 5 2 அடுக்கு 5 3 5ஆம் அடுக்கு 3 7ஆம் அடுக்கு அதுகளுக்கு பேர் சுட்டிகள். அப்ப நாங்க ஒரு எண்ணை ஒரு அடுக்காக கொடுக்கும் பொழுது இப்ப 5 மேல் 2 சக சார் அடுக்கு அப்படின்னா வலுவையா சார் சொல்றீங்க? வலு. ஆமா ஆமா, வலுதான். ஓகே சரியா? இப்ப 2 5ஆம் வலு. அப்ப 2 மேல் 5 என்று இருந்துச்சுண்டா அதை நாங்க அப்படி 3 எண்கள் இருக்கிற நேரம் அதுகளை நாங்க எப்படி கூட்டி அல்லாட்டி பெருக்கி எப்படி விடையை காணலாம்ன்றதான் இன்றைக்கு படிக்க போறோம். சரியா? அப்ப இதுல நான் சும்மா உதாரணம் உங்களோட சிலபஸ்ல இருந்து கொடுத்திருக்கு. 2 1ஆம் வலு. அது நாங்க இது நாங்க ஆல்ரெடி படிச்சுட்டோம். முதலாவது கிளாஸ்ல படிச்சு நாங்க வலுக்கல்ல எப்படி அத சுருக்கி பெறுமதியை காண்றது. 2 0ஆம் வலு எங்களுக்கு நாங்க ஆல்ரெடி படிச்சுட்டோம். அது எந்த எண்ணின் 0ஆம் வலுவின் விடை எவ்வளவா இருக்கும்? 1 சார். 1 சார். ஏதாவது எந்த எண்ணின் 0ஆம் வலுவின் பெறுமதி 1 ஆகும். இப்ப இதுல 2 1ஆம் வலு அல்லது 2 முதலாம் அடுக்கு இருந்துச்சுன்னா அதன் பெறுமதி 2. 2 2ஆம் வலு வந்து 2 தர 2 4. 2 3ஆம் வலு வந்து 2 தர 2 தர 2 8 இல்லையா? சார். அதே மாதிரி எக்ஸின் முதலாவது வலு வந்து எக்ஸ். எக்ஸின் வர்க்கம் வந்து எக்ஸ் தர எக்ஸ். எக்ஸின் கணம் வந்து எக்ஸ் தர எக்ஸ் தர எக்ஸ். எக்ஸின் 4ஆம் அடுக்கு வந்து 4ஆம் வலு வந்து எக்ஸ் தர எக்ஸ் தர எக்ஸ் தர எக்ஸ் இல்லையா? அப்படியே எழுதலாம். இப்ப நாங்க என்ன அறியணும்டா, இப்படி உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சுண்டா வலுக்கல்ல அதை நாங்க சுட்டியல் என்று சொல்றோம். அந்த சுட்டியலை நாங்க எப்படி தீர்க்கலாம் என்றதுதான் இப்ப இன்னைக்கு படிக்க போறோம். சரியா? இப்ப இந்த உதாரணத்துல 2 3ஆம் வலு தர 2 5ஆம் வலு அதன் விடையை எப்படி காணலாம்? 2 கணம் தர 2 5ஆம் வலு. சரியா? அதை நாங்க சுருக்கி காணலாம். 2 கணத்தை எப்படி நாங்க எழுதலாம்? 2 3ஆவது வலுவை எப்படி எழுதலாம்? நாங்க 2 தர 2 தர 2 சார். 2 தர 2 தர 2. 2 5ஆம் வலுவை எப்படி எழுதலாம்? 2 தர 2 தர 2 சார். ஓகே, அப்ப நாங்க அது 2ஐயும் பெருக்கி கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க 2 தர 2 தர 2 அது 2 கணம். இந்த 2 5ஆம் வலுக்கு தர 2 தர 2 தர 2 தர 2 தர 2 5 தரம். அப்ப முதல் 2 தர 3 தரம் பேந்து அது 2ஐயும் பெருக்க போறோம். 2 5ஆம் வலுவை 5 தரம் எழுதுவோம். அந்த எல்லாத்தையும் பெருக்கின வார விட தான் 2 கணம் தர 2 5ஆம் வலு இல்லையா? ஆனா நாங்க அதை இலகுவாக செய்யலாம். எப்படி இலகுவாக செய்யறதுன்னா, அந்த வலுக்கள் ஒரே எண்ணின் வலுக்களாக கொடுக்கப்பட்டிருந்தால், அதாவது 2 வலுக்களாக அல்லாட்டி 2 எண்களும் ஒரே எண்ணாக இருந்து வலுக்கள் மாத்திரம் வித்தியாசமாக இருந்தால், சுட்டிகள் மாத்திரம் வித்தியாசமாக இருந்தால், 2 3ஆம் வலு
தர 2 வலு. அது ரெண்டு எண்களும் 2. அதன் சுட்டிகள் தான் 3 5. அதே மாதிரி 3 வலு தர 3 வலு. அந்த 2 எண்களும் 3, அதன் வலுக்கள் வித்தியாசம். அப்படி 2 எண்கள் சமனாக இருக்கும் பொழுது அதன் வலுக்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இதன் கேள்வி உங்களுக்கு பெருக்கலாக அமைந்திருந்தால் அந்த எண் பொதுவாக இருக்கிறபடியால் அந்த எண்ணை எழுதி அதன் சுட்டிகளை அதன் வலுக்களை கூட்டுவதன் மூலம் உங்களுக்கு விடை கிடைக்கும். சரியா? இப்ப இந்த கேள்வி, இந்த உதாரணத்துல 2 அடுக்கு தர 2 வலு. அதான் கேள்வி இல்லையா? அதை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க 2 தன் பொது எண், அந்த 2 எழுதிட்டு 3 வலுவை 4 வலுவை இது பெருக்கல் என்றபடியா 3 சக 5 என்று கூட்டி அது 2 வலுவாக எழுதலாம். விளங்கிச்சா? அப்ப நாங்க ஒரு கேள்வியில 2 3 அல்லது 4 எண்களும் சமனாக இருக்கும் பட்சத்தில், அந்த எண்கள் சமனாக இருக்கும் பட்சத்தில் அதன் அடுக்குகளை அல்லது வலுக்களை நாங்க கூட்டி கண்டுபிடிக்கிறது இலகுவாக இருக்கும். அதாவது ஒரே அடியை, சமமான அடியை உடைய 2 வலுக்கலாம். இது 2 அடுக்கும் 2 அடுக்கும் சமமான அடியை கொண்டனர். அடி 2. அந்த சமனான அடியை கொண்ட எண்களின் பெருக்கத்தை காண்றதுக்கு அதன் வலுக்களை கூட்டி நாங்க கண்டுபிடிக்கலாம். இப்ப இதுல பர்பிள் கலரா எழுதி இருக்கிறதா உங்களுக்கு முக்கியம். அடிகள் சமனாக உள்ள 2 வலுக்கள் பெருக்கப்படும் போது அவற்றின் சுட்டிகள், அதாவது வலுக்கள் கூட்டப்படும். விளங்கிச்சா? ஆனா 2 சமனான அடி என்றபடியா அந்த அடி அதே அடியாக இருக்கும். ஆனா அதன் சுட்டிகள் கூட்டப்படும். இப்ப அது ஒரு இலகுவாக்குறதுக்கு சொல்லுங்களேன். A என்ற அடியை கொண்டிருக்கு, அதன் வலு m, a to the power m, தர இன்னொன்று A என்ற அடியை கொண்டு அதன் வலு n. அப்ப A இன் m வலுவையும் A இன் n வலுவையும் பெருக்க சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அதன் அடி A, ஆகவே A, அதன் சுட்டிகள் m n. அப்ப m-ஐயும் n-ஐயும் நாங்க கூட்டணும்னா A இன் m சக n அடுக்கு என்று விட வரும். அதுதான் இதுல நான் காட்டியிருப்பேன் இந்த பர்பிள் கலர்ல. அது முக்கியம். விளங்கிச்சாது? ஆமா. ஓகே. அப்ப இத கண்டுபிடிங்க. எனக்கு முதலாவது கேள்வி இதுல நான் எழுதியிருக்கிறேன். எக்ஸின் வர்க்கம் தர எக்ஸின் 5 வலு தர எக்ஸ். அந்த முதலாவது உதாரணத்துல சமனான அடியா இருக்கிறது. இல்ல எல்லா சார். அடிகளும் உண்டா? ஆமா முதல் சார். எக்ஸ் தான் அடி. அப்ப சமனான அடி. அது கேள்வி பெருக்கல். அப்ப பெருக்கல் என்ன? அதன் விடை அதே அடியாக இருக்கும் எக்ஸ். அதன் சுட்டிகள் கூட்டப்பட வேண்டும். அதாவது 2 சக 5. மற்றது வலு என்ன? 1 சார். 1. இப்ப அதன் விடை எக்ஸின் 2 சக 5 சக 1 எக்ஸின் வலு. விளங்கிச்சா? ஆமா. ஓகே. அதே மாதிரி இப்ப நாங்க 2வது கேள்வியை வாச்சோம்னா A வர்க்கம் தர B வர்க்கம்
தர ஏ வர்க்கம் தர பி வர்க்கம். இப்ப ஏ பி கணம் சார். ஆமா, முதலாவது அடி வந்து ஏ, இரண்டாவது அடி வந்து என்னது பி பி, மூன்றாவது அடி ஏ ஏ, நான்காவது அடி பி சார். அப்ப நாங்க அந்த பொது அடியை கொண்ட சுட்டிகளை கூட்டலாம். அப்ப ஏ வர்க்கம் இன்னொரு ஏ வர்க்கமும் இருக்கு இல்லையா? ஓ அப்ப சார். அதுலயும் கூட்டலாம். அப்ப ஏ 2 சக மற்றதிட சுட்டி 2, அப்ப ஏ இன் வலு 4 தர பீல ஒன்றிட வலு வந்து 2 மற்றதிட வலு வந்து 2, அது ரெண்டையும் கூட்டலாம். அப்ப ஏ இன் ஐந்தாம் வலு சார். தர பி இன் சாரி பீல 5 இருக்கு, சாரி பி இன் வர்க்கமும் பி இன் கனமும். அப்ப 2 சக 3 பி இன் 5ஆம் வலு. விளங்கிச்சா? விளங்கிடுச்சு சார். விளங்கிருச்சு சார். ஓகே, அப்ப நீங்க இந்த 4வது கேள்வி இருக்கு தானே, சுருக்குக, அந்த கேள்வியில இந்த 4வது கேள்வியை செய்யுங்க. 2x, அதுக்கு முதல் இந்த கேள்வியை செய்யுங்க. 3வது ஏ கணம் ஏ இன் 3ஆம் வலு தர ஏ இன் 2ஆம் வலு தர ஏ இன் 4ஆம் வலு. அதோடபடியே கண்டு சொல்லுங்க எனக்கு. சார் ஏ இன் 9ஆம் வலு சார். வெரி குட். எல்லாருக்கும் அது கிடைக்கலான்னு சொல்லுங்க. ஏ இன் 9ஆம் வலு சார். ஓகே, ஏ இன் 9ஆம். அதோட 4வது கேள்வியை எனக்கு கண்டு சொல்லுங்க. என்ன விடையண்டு? 2 தர எக்ஸ் இன் 3ஆம் வலு தர எக்ஸ் இன் 5ஆம் வலு. 2x 8 வர்க்கம். 2x 8ஆம் வலு சார். சார் 2x 8ஆம் வலு சார். வெரி குட், வெரி குட். அது விளங்கிச்சு. அப்ப இப்ப நீங்க செய்யுங்க எனக்கு. அதுல 6வது கேள்வி 4x தர 2x தர 3x இன் 5ஆம் வலு. 4x வர்க்கம் தர 2x தர 3x இன் 5ஆம் வலு. 24x 7ஆம் வலு சார். ஓகே, அப்ப நாங்க முதலாவதா செய்ய வேண்டியது அந்த எண்களை பெருக்கணும். 4 தர 2 தர 3 எவ்வளவு? 24. பேருந்து அந்த 3லயும் இருக்கிற அடி வந்து சமன் எக்ஸ். ஆகவே இது பெருக்கல் என்றபடியா அந்த எக்ஸை அடியாக கொண்ட வலுக்களை சுட்டிகளை நாங்க கூட்டலாம். அப்ப முதலாவது எக்ஸின் வலு 2, இரண்டாவது எக்ஸின் வலு 1, மூன்றாவது எக்ஸின் வலு 5. ஆகவே 2 சக 1 சக 8ஐ நாங்க 24 எக்ஸின் 8ஆம் வலு என்று எழுதலாம். ஓகேயா? ஓகே சார். ஓகே, அப்ப நீங்க எனக்கு சொல்லுங்க. இப்ப அதுல 8வது கேள்வி எப்படி காணலாம்? அதாவது 2a வர்க்கம் தர 3b வர்க்கம் தர 5a தர 2b இன் கணம். சார் 10a இன் 3ஆம் வலு தர 6b இன் 5ஆம் வலு சார். எனக்கு அதே சார் 10a இன் வர்க்கம் 6b இன் 5ஆம் வலு சார். ஓகே, அப்ப 2a இன் வர்க்கம் 5a அது ரெண்டையும் நாங்க பெருக்கலாம். 10a a இன் வர்க்கத்தை a இன் முதலாம் வலுவையும் கூட்டினா a கணம். அப்ப 10a கணம். இந்த 3b வர்க்கம் தர 2b வர்க்கத்தை பெருக்கலாம். அதை பெருக்கினா வாரது 6b. அடி வந்து சமன் என்றபடியா அந்த வர்க்கத்தையும் கணத்தையும் கூட்டி 6b இன் 5ஆம் அடுக்கு எழுதலாம். வலு என்று விளங்கிச்சா?
ஓகே விளங்கிருச்சு சார். சார் விளங்கிடுச்சு சார். இப்ப நாங்க படிச்சோம் சமமான அடிகளை கொண்ட வலுக்களை எப்படி பெருக்கிறது. பெருக்கிற நேரம் சமமான அடிகளை கொண்ட வலுவாக இருந்தால் எப்படி அந்த பெருக்கலாம் சுருக்கலாம் என்று பார்த்தோம். இப்ப நாங்க படிக்க போறோம் சமமான அடிகளை கொண்ட எண்கள் இருந்தா அதை நாங்க எப்படி வகுக்கலாம் பிரிக்கலாம். இப்ப பெருக்கிற நேரம் சமமான அடி என்றா என்ன செய்தோம்? பெருக்கிற நேரம் கூட்டுறோம் சார். என்ன செய்தோம்? கூட்டுனோம் இல்லையா? வகுக்கிறண்டா அந்த சமமான அடியை கொண்ட இரண்டு எண்களை வகுக்கிற நேரம் நாங்க அதை கழிப்போம். கூட்ட மாட்டோம், கழிப்போம். அதுதான் வித்தியாசம். சரியா? அப்ப இதுல இதுல பேர்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது அடிகள் சமனான உள்ள வலுக்களை வகுக்கும் பொழுது சுட்டியானது வகுபடுமெனின் சுற்றியிலிருந்து வகுக்கும் எண்ணின் சுட்டியை கழித்து பெறப்படும். அத்துடன் பெறப்படும் வலுவும் அதே அடியை கொண்டிருக்கும். நாங்க பெருக்களுக்கு சுட்டிகளை கூட்டினாங்க, வகுத்தலுக்கு சுட்டிகளை நாங்கள் கழிப்போம். சரியா? அப்ப ஏயின் எண்ணாம் வலுவை நாங்க ஏயின் எண்ணாம் வலுவால் வகுக்கும் பொழுது கிடைக்கிற விடை அடிகள் சமனாகியபடியால் ஏ இன் எம் மறை எண்ணாம் வலு. விளங்கிச்சா? ஓகே, விளங்கி இப்ப இதுல 3 உதாரணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. முதலாவது உதாரணம் எக்ஸின் 5ஆம் வலு தர எக்ஸின் 2ஆம் வலு வகுத்தல் எக்ஸின் கணம். எல்லாத்துலயும் அடி சமன். நாங்க ஆல்ரெடி படிச்சுட்டோம், உங்களுக்கு தெரியும். சமனான அடியை கொண்ட இரண்டு எண்களை பெருக்கும் பொழுது அதன் சுட்டிகளை கூட்டலாம் இல்லையா? அப்ப நாங்க எக்ஸின் 5ஆம் வலு தர எக்ஸின் 2ஆம் வலுவை எப்படி எழுதலாம்? எக்ஸின் 7ஆம் வலுன்னு எழுதலாம் இல்லையா? ஆமா சார். அதாவது 5 தர 2 எழுதலாம். பேந்து அந்த எக்ஸின் 7ஆம் வலுவை நாங்க எக்ஸின் கணத்தால பிரிக்க போறோம். அதுலயும் 2 அடிகளும் சமன். எக்ஸின் 7ஆம் வலு வகுத்தல் எக்ஸின் கணம். அப்ப 2 அடிகளும் சமனாக இருக்கும் பொழுது நாங்க அதை வகுக்கும் பொழுது அதன் சுட்டிகளை நாங்கள் கழிக்கலாம். அதாவது அதை வகுக்கிறதுக்கு எக்ஸின் 7ஆம் வலுவை எக்ஸின் 3ஆம் வலுவால வகுக்கிறதால் அந்த அடியை சமனாக வைத்து எக்ஸை வைத்து 7 மறை 3 என்று எழுதி எக்ஸின் 4ஆம் வலுவாக காட்டலாம். விளங்கிச்சா? விளங்கிடுச்சு சார். சார் எனக்கு இந்த கணக்கை திரும்ப ஒருக்கா விளங்கப்படுத்தி விடுங்க சார். ஓகே, இப்ப அந்த கணக்கு என்னது? எக்ஸின் 5ஆம் வலு தர எக்ஸின் வர்க்கம் வகுத்தல் எக்ஸின் கணம். விளங்கிச்சா கல்வி? ஆமா சார். ஓகே, எக்ஸின் 5ஆம் வர்க்கத்தையும் எக்ஸின் 5ஆம் வலு தர எக்ஸின் வர்க்கம் எக்ஸின் 2ஆம் வலு அது ரெண்டும் பெருக்கல் சமனான அடியா? ஆமா சார். சமனான அடியை கொண்ட சுட்டிகளை நாங்க என்ன செய்யலாம்? பெருக்கிறேன்டா அது ரெண்டையும் கூட்டலாம் இல்லையா? அப்ப அது ரெண்டையும் கூட்டினா என்ன விட? எக்ஸின் எத்தனையாம் அடுக்கு? எக்ஸின் 7ஆம் வலு. அந்த எக்ஸின் 7ஆம் வலுவை எதால பிரிக்க சொல்லி கேள்வி சொல்லி இருக்கு? எக்ஸின் 3ஆம் வலுவால சார். எக்ஸின் 3ஆம் வலுவால பிரிக்கணும்.
அந்த ரெண்டு வகுத்தல்லையும் எக்ஸின் 7ஆம் அடுக்கு எக்ஸின் 3ஆம் அடுக்கால வகுக்க சொல்லி இருக்கிற நேரம் அதன் அடிகள் சமனா? ஆமா சார். ஆமா. ஆகவே அடிகள் சமனாக இருக்கும் பொழுது அந்த ரெண்டு அடிகளையும் வகுக்கும் பொழுது அதன் சுட்டியலை என்ன செய்யணும்? கழிக்கணும் சார். கழிக்கணும். அப்ப எக்ஸின் 7ஆம் வலுவை எக்ஸின் 3ஆம் வலுவால் பிரிக்கிறது சமன் எக்ஸை அடியாக கொண்டு அதன் வலுவாகிய 7 இருந்து மற்ற எண்ணின் எக்ஸின் 3ஆம் வலுவை கழிப்பதற்கு சமன். விளங்கிச்சாது? ஆமா சார். ஓகே. அப்ப எக்ஸின் 7ஆம் வலு மறை எக்ஸின் 7ஆம் வலு மறை 3 சமன் எக்ஸின் 4ஆம் வலு. விளங்கிருச்சு சார். தேங்க்யூ சார். இரண்டாவது கேள்வி. 4x-இன் 8ஆம் வலுவை 2x-இன் வர்க்கத்தால் வகுக்க. 4 2ஆல வகுத்தா என்ன விட? 2 சார். 2. அது ஈஸி. பேந்து கேட்ட கேள்விதான் x-இன் 8ஆம் வலுவை x-இன் வர்க்கத்தால் வகுக்க. அடிகள் ரெண்டும் சமனா அதுக்கு? ஆமா சார். ஆமா. அப்படி என்றா அந்த சுட்டியலை என்ன செய்யணும்? கழிக்கணும் சார். அப்ப எக்ஸின் 8ஆம் வலுவில இருந்து வர்க்கத்தை 2ஐ கழித்தால் உங்களுக்கு கிடைக்கிற விடை வந்து எக்ஸின் 6ஆம் வலு. 4 2ஆல பிரிச்சா கிடைக்கிற விட 2. ஆகவே உங்களோட கடைசி விட வந்து 2x-இன் 6ஆம் வலு. அப்ப நீங்க இந்த உதாரணத்தை செய்யுங்க. அதுல இன்னொரு உதாரணம் தாரன், நீங்க எனக்கு செய்து காட்டுங்க. உதாரணத்தை இப்ப சொல்றேன். இரண்டு எக்ஸ் 6ஆம் அடுக்கு சார். சார் 2x 6ஆம் அடுக்கு 6ஆம் வலு சார். ஓகே. திலானி முடிக்கட்டும். 10x 6ஆம் வலு சார். ஓகே. பாப்போம் எப்படி 10x வந்துச்சு. 5x-இன் வர்க்கம் தர 4x-இன் 7ஆம் அடுக்கு வலு வை 10x-இன் 3ஆம் வலுவால பிரிக்கணும். அதான கேள்வி? ஆமா சார். 5ஐயும் 4ஐயும் பெருக்கினா என்ன விட? 20 சார். 20 10ஆல பிரிச்சா என்ன விட? 2 சார். விளங்கிச்சா டிலானி? ஓகே. 20 10ஆல பிரிச்சா 2. பேருந்து நாங்க பார்ப்போம் அந்த பெருக்கல் சமனான அடியை கொண்டிருக்கு. பெருக்கல் எக்ஸின் வர்க்கம் தர எக்ஸின் 7ஆம் அடுக்கு 2 அடிகளும் சமன். அப்ப 2 அடிகளும் சமன் என்றா அந்த சுட்டிகளை நாங்க கூட்டலாம். அப்ப எக்ஸின் 9ஆம் வலு சார். எக்ஸின் 9ஆம் வலு வந்து வரும். எக்ஸின் 2ஆம் வலு சக 7. அப்ப எக்ஸின் 9ஆம் வலு. பேருந்து அந்த எக்ஸின் 9ஆம் வலுவை எக்ஸின் கணம் எக்ஸின் 3ஆம் வலுவால பிரிக்க சொல்லியிருக்கு. 2 அடிகளும் சமன். அப்ப 2 அடிகளும் சமன் என்றா அதை வகுக்க சொன்னா அதன் சுட்டிகளை கழித்து அதை சுருக்கலாம். அப்ப எக்ஸின் 9ஆம் வலுவில இருந்து 3ஐ கழித்தோம் என்றா எக்ஸின் 6ஆம் வலு. சரியா? அப்ப விடை வந்து 2x-இன் 6ஆம் வலு. ஓகேயா? ஓகே சார். ஓகே. அப்ப உங்களுக்கு இப்ப தெரியும் அடிகள் சமனாக இருக்கும் பொழுது அது பெருக்கலாக இருந்தால் அதன் சுட்டிகளை கூட்டி கண்டுபிடிக்கலாம்.
அடிகள் சமனாக இருக்கும் பொழுது அது வகுத்தலாக இருந்தால் அதன் சுட்டிகளை கழித்து கண்டுபிடிக்கலாம். சரியா? இப்ப நாங்க அடுத்ததாக படிக்க போறது, அந்த சுட்டி மறையாக இருந்தால் அதை எப்படி காணலாம்? இப்ப மறை சுட்டி, அதாவது எக்ஸின் மறை மூன்றாம் வலு, நேரில் மறை மூன்றாம் வலு என்றா என்ன, அல்லாட்டி எக்ஸின் மறை ஐந்தாம் வலு அப்படி கொடுத்திருந்தா நாங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? சரியா? அப்ப இதுல கொடுத்திருக்கிற உதாரணம் தான் எக்ஸின் வர்க்கத்தை எக்ஸின் ஐந்தாம் வலுவால சுருக்கட்டான். சரியா? அப்ப எக்ஸின் வர்க்கத்தை நாங்க எப்படி எழுதலாம்? இந்த உதாரணத்துல காட்டியிருக்கிறபடி எக்ஸ் தர எக்ஸ், அதை நாங்க பிரிக்க போறோம். எக்ஸ் தர எக்ஸ் தர எக்ஸ் தர எக்ஸ் தர எக்ஸால பிரிக்க போறோம் எக்ஸின் ஐந்தாம் வலு. அப்ப அந்த எக்ஸ சுருக்கணும்னா என்ன? 2 எக்ஸ் இருக்கிற மேல 2 எக்ஸும் கீழே இருக்கிற 2 எக்ஸும் வெட்டுப்படும், சுருக்கலாம். அப்ப மிச்சம் என்ன? 1 கீழ் எக்ஸ் தர எக்ஸ் தர எக்ஸ், 1 கீழ் எக்ஸ் தர எக்ஸ் தர எக்ஸ், எக்ஸ் தர எக்ஸ் தர எக்ஸ் எப்படி எழுதலாம்? எக்ஸின் மூன்றாம் வலு என்று எழுதலாம், எக்ஸின் கனம் என்று, இல்லையா? ஆமா சார். அத நாங்க, அதாவது எக்ஸின் வர்க்கத்தை நாங்க எக்ஸின் ஐந்தாம் வலுவால வகுத்தால் கிடைக்கிற விட வந்து 1 கீழ் எக்ஸின் கனம். விளங்கிச்சா? விளங்கிச்சு சார். ஓகே. சார் இன்னொரு காரியமா போட்டுங்க சார். ஓகே, இதுல இப்ப நான் விளங்கப்படுத்துறது இது, இந்த இந்த இதுல கொடுத்திருக்கிறது இதைத்தான் விளங்கப்படுத்துறேன். சரியா? இப்ப எக்ஸின் வர்க்கத்தை எக்ஸின் ஐந்தாம் வலுவால வகுக்க சொல்லி இருந்தா அதை நான் இதுல எக்ஸாம்பிள் மூலமா காட்டியிருக்கு. எக்ஸின் வர்க்கத்தை எப்படி எழுதலாம்? எக்ஸ் தர எக்ஸ் என்று எழுதலாம். அதை வகுக்க சொல்லி இருக்கு எக்ஸின் ஐந்தாம் வலுவால. எக்ஸின் ஐந்தாம் வலுவை எப்படி எழுதலாம்? எக்ஸ் தர எக்ஸ் தர எக்ஸ் தர எக்ஸ் தர எக்ஸ் என்று எழுதலாம், இல்லையா? ஆமா சார். இப்படி ஒரு கேள்வி கொடுத்தா நீங்க இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் வெட்டலாம், இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் சுருக்கலாம், இல்லையா? வகுக்க வேண்டாம். அப்ப மேல இருக்கிறது எவ்வளவு? 1, கீழே இருக்கிறது வந்து 1 தர 1 தர எக்ஸ் எக்ஸ் தர எக்ஸ், இல்லையா? ஆமா சார். அப்ப அதை சுருக்கினா என்ன வரும்? 1 கீழ் எக்ஸின் மூன்றாம் வலு, அதாவது எக்ஸ் தர எக்ஸ் தர எக்ஸ் வந்து எக்ஸின் மூன்றாம் வலு, இல்லையா? ஆமா சார். என்ன நாங்க படிச்சுட்டோம், ஒரே அடியை கொண்ட எண்களை பெருக்கும் பொழுது அதன் சுட்டிகளை கூட்டலாம். அப்ப எக்ஸின் சுட்டி 1, மற்ற எக்ஸின் சுட்டி 1, மற்ற எக்ஸின் சுட்டி 1, ஆகவே 1 சக 1 சக 1 எக்ஸின் மூன்றாம் வலு. விளங்கிச்சாது? ஆமா சார். அதே நேரம் இப்ப படிச்சோம்னாங்க ஒரே அடியை கொண்ட 2 எண்களை வகுக்கும் பொழுது அதன் சுட்டிகளை கழிக்கலாம், இல்லையா? இப்ப இந்த உதாரணத்துல எக்ஸின் வர்க்கத்தை எதால பிரிக்கிறோம்? எக்ஸின் ஐந்தாம் வலுவால் பிரிக்கிறோம். 2 எண்களின் அடியும் ஒன்றா? ஆமா சார். அப்ப நாங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அதன் விடைய? 2 எக்ஸின் இரண்டாம் வலு கழித்து கண்டுபிடிக்கலாம் சார். ஆமா, எக்ஸின் இரண்டாம் வலு மறை 5, அத கழிச்சா என்ன விட வரும்? எக்ஸின் மூன்றாம் வலு சார். 2ல இருந்து 5 கழித்தா உங்களுக்கு என்ன விட? 3 சார். நேர் 3ஆ மறை 3ஆ? மறை 3 சார். மறை 3. அது விளங்கிச்சா? நரேஷுக்கு விளங்கிச்சா? ஆமா சார். விளங்கிச்சு சார். இலானி விளங்கிடுச்சு சார். 2ல இருந்து 5 கழித்தா வார விட வந்து மறை 3. அதாவது இப்ப நாங்க முதலாவது உதாரணத்துல கண்டுபிடிச்சோம், இத வகுக்கிறதால கிடைக்கிற விட வந்து எக்ஸின் கீழ் 1 கீழ் எக்ஸின் கனம். நாங்க முதல் படிச்ச
விதியின்படி அது சமன் எக்ஸின் மறை மூன்றாம் வலு. ஆகவே நாங்க சொல்லலாம் ஒன்றின் கீழ் எக்ஸின் கணம் சமன் எக்ஸின் மறை மூன்றாம் வலு என்ற அதே கொஸ்டினை தான் நாங்க சுருக்கிறோம் இங்க. அதாவது ஒன்றின் கீழ் எக்ஸின் கணம் சமன் எக்ஸின் மறை மூன்றாம் வலு. அது உங்களுக்கு விளங்கிச்சா? டிலானி, நரேஷ்? இன்னொரு தடவை விளங்கப்படுத்து. ஓகே, இப்ப ஓகே, இத கவனிங்க. எந்த கேள்வியை இதுல நாங்க சுருக்குறோம்? எக்ஸின் வர்க்கத்தை எக்ஸின் ஐந்தாம் வலுவால பிரிக்கிறோம். முதலாவது விட என்ன? அதை வகுத்து என்ன விட வருது உங்களுக்கு இதுல? ஒன்றின் கீழ் எக்ஸின் வர்க்கம் சார். வலு எக்ஸின் கணம். வலு சார். சரியா? அது விளங்கிச்சு தானே? ஆமா அதே சார். கேள்வியத்தான் நாங்க இதுல சுருக்குறோம். சுட்டியின் விதி மூலம் சுருக்குறோம் அதே கேள்விய. எக்ஸின் வர்க்கத்தை எக்ஸின் ஐந்தால வகுக்கிறேன்டா அடிகள் சமனாகியபடியால் அந்த அந்த சுட்டிகளை நாங்கள் கழித்து காணலாம். அப்ப எக்ஸின் இதே கேள்வியை சுருக்கி நாங்க எப்படி எழுதலாம்? எக்ஸின் மறை மூன்றாம் வலு என்று எழுதலாம் இல்லையா? ஆமா சார். ஆமா சார். அப்ப நாங்க ஒரே கேள்வி, அதாவது எக்ஸின் வர்க்கம் வகுத்தல் எக்ஸின் ஐந்தாம் அடுக்கை ஒரே கேள்வியை நாங்க சுருக்கி ரெண்டு விடைகள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஒன்று வந்து எக்ஸின் இரண்டாம் வலுவை எக்ஸின் ஐந்தாம் வலுவால் வகுத்தால் கிடைக்கிற முதலாவது விடை வந்து ஒன்றின் கீழ் எக்ஸின் மூன்றாம் அடுக்கு. சரியா? இரண்டாவது விடை வந்து எக்ஸின் மறை மூன்றாம் அடுக்கு. ஒன்று வந்து ஒன்றின் கீழ் எக்ஸின் மூன்றாம் அடுக்கு, மற்றது வந்து எக்ஸின் மறை மூன்றாம் அடுக்கு. ஆனா ஒரே உதாரணத்தை தான் நாங்க ரெண்டு விதத்துல கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா? ஆகவே நாங்க இப்ப சமன்படுத்தலாம். ஒன்றின் கீழ் எக்ஸின் மூன்றாம் அடுக்கு சமன் எக்ஸின் மறை மூன்றாம் அடுக்கு. என்ன நாங்க இந்த விடையை கண்டுபிடிச்சது இந்த உதாரணத்திலிருந்து, இந்த விடையும் கண்டுபிடிச்சது அந்த உதாரணத்திலிருந்து. ஆகவே இது சமன் இதுவாக இருக்க வேண்டும். புரிஞ்சிச்சு சார். உங்களுக்கு விளங்கிருச்சு சார். ஆமா சார். ஓகே, ஆகவே நாங்க சொல்றோம் ஒரு மறை சுட்டி இருந்துச்சுன்னா அதன் நேர் சுட்டியை காண்பதற்கு இலகுவான வழி இது. அப்ப ரெண்டின் மறை ஐந்தாம் வலு எப்படி எழுதலாம்? இன்னொரு விதத்துல ரெண்டின் மறை ஐந்தாம் வலுவை எப்படி எழுதலாம்? இன்னொரு விதத்துல ஒன்றின் கீழ் இரண்டின் ஐந்தாம் வலு சார். ஒன்றின் கீழ் ரெண்டின் ஐந்தாம் வலு என்று எழுதலாம். அது விளங்கிச்சு? அதுதான் முக்கியம் இதுல. சரியா? ஒன்றின் கீழ் ஐந்தின் வர்க்கம், ஒன்றின் கீழ் ஐந்தின் இரண்டாம் வலுவை எப்படி எழுதலாம்? இன்னொரு விதத்துல ஒன்றின் கீழ் ஐந்தின் இரண்டாம் வலுவை எப்படி எழுதலாம்? மறை சுட்டியாக ஐந்தின் மறை இரண்டாம் வலு சார். ஐந்தின் மறை இரண்டாம் வலு என்று எழுதலாம். அது விளங்கிச்சா? விளங்கிச்சு சார். ஆமா. விளங்கிருச்சு. விதுஷிகா உங்களுக்கு விளங்கிச்சா அது? ஆமா சார். ஓகே, அப்ப அதுதான் இப்போ முக்கியம். அப்ப நான் இதுல காட்டி இருக்கிறது வந்து, அதாவது எக்ஸின் எண்ணாம் வலுவை
ஒன்றின் கீழ் எக்ஸின் மறை எண் என்று எழுதலாம். விளங்கிச்சா? அல்லாட்டி எக்ஸின் மறை எண்ணை ஒன்றின் கீழ் எக்ஸின் எண் என்று எழுதலாம். அதாவது அது அதன் முன்னால இருக்கிற சைன் வந்து மாறும், நேர்மறை எண் ஒன்று. விளங்கிச்சா? அப்படித்தான். அதுதான் இதுல மறை சுட்டிகளை காணும் விதமாக நாங்க படிச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இதுல உதாரணங்கள் கொடுத்திருக்கு. ஏயின் மறை எண் வலு சமன் ஒன்றின் கீழ் ஏயின் நேர் எண். இது உங்களுக்கு விளங்கிச்சா? இது முக்கியம் உங்களுக்கு, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஏதாவது கேள்வி இருக்கா அதுல? நோ சார். ஓகே. அதாவது இப்ப 3 நாங்க படிச்சுட்டோம். சமமான அடிகளை கொண்ட வலுக்களை பெருக்க சொன்னா அதன் விடை வந்து அந்த சமமான அடியை கொண்ட சுட்டிகளின் கூட்டுத்தொகை. சமமான அடிகளை கொண்ட வலுக்களை வகுக்க சொன்னா அதன் விடை வந்து அந்த சமமான அடிகளை கொண்ட வலுக்களை கழித்தல் மூலம் கிடைக்கப்படும் விடை. 3ஆவதா படிச்சிருக்கிறோம். இப்ப சமமான அடிகளை ஒரே அடியை கொண்ட ஒன்றின் வலு வந்து அதன் மறை சுட்டியாக எழுத வேணுமெண்டா ஒன்றின் கீழ் அந்த அடியை கொண்ட மறை சுட்டி. அல்லாட்டி ஒரு எண்ணின் மறை சுட்டி வந்து அதை நேராக மாற்றணும்டா சமன் ஒன்றின் கீழ் அந்த எண்ணின் நேர் சுட்டி. விளங்கிச்சா? விளங்கிச்சு சார். விளங்கிடுச்சு சார். அப்ப இந்த உதாரணத்தை பாருங்க. 2ன் மறை 5 அதை நாங்க எப்படி எழுதலாம்? நேர் சுட்டியாக ஒன்றின் கீழ் ஒன்றின் கீழ் 2 5 சார். வெரி குட். இன்னொரு கேள்வி இருக்கு. அதுல 2வது உதாரணம் ஒன்றின் கீழ் 5ன் மறை 2ஆம் சுட்டி. அது எப்படி நேராக எழுதலாம்? 5ன் 2 சார். 2ஆம் பல். வெரி குட். சரியா? இப்ப அடுத்த உதாரணத்தை பாருங்க. அதுல கொடுத்திருக்கிறோம் 2x மறை 2ஆம் வலு தர 2x கணம் வகுத்தல் 2x மறை 4ஆம் வலு. சரியா? இதன் அடிகள் எல்லாம் சமன். அப்ப அடிகள் எல்லாம் சமன் என்றபடியா முதலாவது வந்து 2x மறை 2ஆம் வலு தர 2x கணம். அடிகள் சமன் என்றபடியா நீங்க அதை என்ன செய்யலாம்? பெருக்கல் என்றா நீங்க என்ன செய்யலாம்? கூட்டலாம் சார். கூட்டலாம். கூட்டலாம். உங்களுக்கு கிடைக்கிற விட என்ன? கூட்டலாம் 4x5ஆம் வலு சார். x மறை 2ஆம் வலுவையும் x 3ஆம் வலுவையும் கூட்டினா கிடைக்கிற விட என்ன? x5ஆம் வலு சார். எக்ஸின் மறை 5 சார். மறை 2ஐயும் நேர் 3ஐயும் கூட்டினா உங்களுக்கு கிடைக்கிற விடை என்ன? நேர் 1 சார். மறை 2ஐயும் நேர் 3ஐயும் கூட்டினா உங்களுக்கு கிடைக்கிற விடை என்ன? நேர் 1 சார். நேர் 1. நீங்க விளங்கிச்சா? அது மறை 2 சக 3 எவ்வளவு? விதுஷிகா அண்டிலானி சொல்லுங்க. மறை 2 சக 3 எவ்வளவு? நேர் 1 சார். மறை 5 நேர் 8 எவ்வளவு? நேர் 3 சார்.
நேர் 3 சார். மறை 10 நேர் 12 எவ்வளவு? நேர் நேர் 2 சார். அது விளங்கிச்சா? ஆமா சார். ஓகே, அப்ப இப்ப சொல்லுங்க, மறை 2 சக 3 எவ்வளவு? நேர் 1 நேர் 1 சார். சரி. Exin அப்ப மேல இருக்க அடிகள் என்ன? 2 தர 2. அந்த 2 பெருக்குனா என்ன விட? 4 sir. 4 சார். நாங்க மேல 2 தர 2 4 4 எக்ஸின் முதலாம் பலு என்று எழுதலாம் இல்லையா? மேல 4 ஆமா. எக்ஸின் முதலாம் பலு அத பிரிக்க சொல்லி இருக்கு. 2 எக்ஸின் மறை 4ஆம் பலுவால பிரிக்க சொல்லி இருக்கு. அப்ப 4 2ஆல பிரிச்சா என்ன விட? 2 சார். 2. 2 மிச்சமா இருக்கிறது எக்ஸ் மேல கீழே எக்ஸின் மறை 4ஆம் பலு இல்லையா? 2 எக்ஸின் மறை 3ஆம் பலு சார் விட. எப்படி மறை 3ஆ வந்துச்சு? அதாவது எக்ஸின் மறை 4ஆம் பலு இது வகுத்தல். சரியா? வகுத்தல் என்ன? நீங்க என்ன செய்யணும்? சுட்டிகளை கழிக்கணும் சார். இப்ப முதலாவது எக்ஸின் சுட்டி என்ன? 4x இந்த முதலாவது சுட்டி இத வகுத்து உங்களுக்கு கிடைக்கிற விட வந்து எக்ஸின் முதலாம் வலுவன்னு தானே வந்துச்சு. இத கூட்டி ஆமா சார். அப்ப எக்ஸின் வலு என்ன? இதுல மேல இருக்கிற எண்ணின் எக்ஸின் வலு என்ன? ஒன்றின் கீழ் எக்ஸின் வர்க்கமா சார்? வாரம் இத நாங்க செய்வோம் ஒரு ஸ்டெப்பா. சரியா? 2 இத சுருக்கம். 2 தர 2 எவ்வளவு? 4 சார். 4. இதன் அடிகள் 1 எக்ஸ் அடிகள் 1ன்னா நாங்க சுட்டிகளை என்ன செய்யலாம்? கூட்டலாம் சார். அப்ப மறை 2 சக 3 எவ்வளவு? நேர் 1 நேர் சார். 1 சார். நேர் 1 வகுத்தல் 2 எக்ஸின் மறை 4ஆம் பலு. சரியா? அப்ப இந்த 4x 4 2ஆல வகுத்தா என்ன விட? 2 சார். மேல இருக்கிற எக்ஸின் வலு என்ன? 1 நேர் சார். 1 நேர் 1. கீழே இருக்கிற எக்ஸின் வலு என்ன? மறை 4 மறை 4 சார். அப்ப நாங்க வகுக்கிறோம்னா நாங்க என்னத்தை செய்யணும்? அந்த சுட்டிகளை என்ன செய்யணும்? கழிக்கணும் கழிக்கணும் சார். சார். கழிக்கணும். எதுல இருந்து எதை கழிக்க போறீங்க? நேர் 1ல இருந்து மறை 4 சார். நேர் 1ல இருந்து மறை 4 கழிச்சா என்ன விட? மறை 3 மறை சார். மறை 3 சார். நேர் 5 சார். நேர் 1ல இருந்து மறை 4 கழித்தால் என்ன விடை? நேர் 5 சார் சார். இல்லைங்களா சார்? நேர் 1ல இருந்து, அதாவது கேள்வி வந்து நேர் 1 ஆல்ரெடி மறை 4 தெரியும் அதுல இருக்கிறது. ஆனா நாங்க மறை 4 கழிக்க போறோம். அப்ப என்ன நேர் விட? 5 நேர் நேர் 5 சார். அதுலதான் நீங்க புலவிடக்கூடாது. சரியா? 8:30 ஆயிட்டுது. நான் இதே உதாரணத்தை அடுத்த கிளாஸ்ல படிப்பிக்கிறேன். மறை சுட்டிகள்ல இருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? ஆனா நீங்க கவனமா இருக்கணும். நேர் மறை நேர் கழித்தல் கூட்டல்
அதுல நீங்க பிளவிடக்கூடாது. சரியா? ஓகே சார். Okay, இதே இத அடுத்த கிளாஸ் தொடருவோம். மறை சுட்டிகள்ல தொடங்கி பேருந்து வலுக்களின் வலுவை படிச்சு சுட்டிகளை முடிப்போம். ஓகே, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நான் ஹோம்ஒர்க்ல அனுப்பிடுறேன் வாட்ஸ்அப்ல. ஓகே, Thank you, sir. தேங்க்யூ. Thank you, sir. thank you, sir. Thank you. Thank you, aunty.